Taste the Daily. மேலூர் பொதுமக்களின் தொடர் போராட்டங்களுக்கு அதிமுக என்றும் துணை நிற்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி நாயக்கர்பட்டியில் வேதாந்தா குழுமத்தின் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் இன்று கடையடைப்பு போராட்டம் மேற்கொண்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மத்திய அரசுக்கு ஸ்டாலின் அரசு அனுப்பியுள்ள கடிதத்தின் மீதோ அவர்கள் சார்பில் கொடுக்கப்படும் வாக்குறுதிகளின் மீதோ மக்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை என விமர்சித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர், பொதுமக்களின் தொடர் போராட்டங்களுக்கு அதிமுக என்றும் துணை நிற்கும் என தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் நடத்தும் போராட்டத்தில் அதிமுக சார்பில் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் தொடர்ந்து கலந்து கொள்வார்கள் என தெரிவித்துள்ள அவர், பொதுமக்களின் உணர்வுகளையும் தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் தலமான அரிட்டாப்பட்டி பாதுகாக்கப்படுவதையும் கருத்திற்கொண்டு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அளித்த அனுமதியை திரும்ப பெறுமாறு மத்திய அரசையும் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்டாலினின் திமுக அரசையும் அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தாய், தந்தை, மகன் என 3 பேரை வெட்டி படுகொலை செய்து 8 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேமலை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தெய்வ சிகாமணி தனது தோட்டத்து வீட்டில் மனைவி அலமேலுடன் தங்கி விவசாயம் செய்து வந்தார். அவருடைய மகன், மனைவி மற்றும் குழந்தைகளுடன் கோவையில் தங்கி பணியாற்றிய நிலையில் உறவினர் இல்ல நிகழ்ச்சிக்காக பெற்றோர் வீட்டிற்கு வந்துள்ளார். 3 பேரும் உறங்கிக் கொண்டிருந்த போது சத்தம் கேட்டு எழுந்து வெளியே சென்ற தெய்வ சிகாமணியை மறைந்திருந்த மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்துள்ளனர். பின்னர் வீட்டிற்குள் சென்று செந்தில்குமாரையும் அவரது தாயார் அலமேலையும் கொடூரமாக வெட்டி கொலை செய்துள்ளனர். தகவலின் பேரில் மூவரின் உடலையும் கைப்பற்றி விசாரணை நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட விசாரணையில் 8 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் மெத்தனமாக செயல்படுவதால் தமிழ்நாடு குற்றவாளிகளின் சொர்க்க பூமியாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழ்நாட்டை குற்றவாளிகளின் சொர்க்க பூமியாக மாற்றியிருக்கும் ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் சேமலை கவுண்டம்பாளையத்தில் விவசாய தம்பதி மற்றும் மகன் என ஒரே குடும்பத்தில் 3 படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு துளியும் பயமில்லை என குற்றம் சாட்டியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், இந்த ஆட்சியில் நடக்கும் தொடர் குற்றங்களை தடுக்க இங்கு ஒரு ஆட்சி இருக்கிறதா இல்லையா என்ற அச்சமிகு கேள்வி மக்களிடத்தில் எழும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டை குற்றவாளிகளின் சொர்க்க பூமியாக மாற்றியிருக்கும் ஸ்டாலினின் திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, இக்கொலையில் தொடர்புள்ள அனைவரையும் கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் சட்ட ஒழுங்கை காக்க இனியாவது செயல்பட வேண்டும் என ஸ்டாலின் அரசை வலியுறுத்தியுள்ளார். சென்னை தாம்பரம் அருகே பழைய பொருள் விற்பனை செய்யும் கடை உரிமையாளரை திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மிரட்டி தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவம் வியாபாரிகளிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் அடுத்த சேலையூர் அகரம் தென்பகுதியில் பழைய பொருள் விற்பனை செய்யும் கடை உரிமையாளர் கணேசனிடம் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீஸ்வரன் பணம் கேட்டு மிரட்டியும் பொருட்களை வாங்கிக் கொண்டு 10,000 ரூபாய்க்கு மேல் பணத்தை தராமல் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடையில் பொருட்களை கேட்டு தகராறில் ஈடுபட்டு கடை உரிமையாளரை ஆபாசமாக திட்டும் காணொலி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினரின் ரவுடிசத்தால் வணிகர்கள் பாதுகாப்பாக தொழிலை நடத்த முடியாத அவலநிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் ரயில் பாலத்தில் குறைபாடுகள் இருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டினால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பாம்பன் பாலத்தை கட்டமைப்பதற்கு முன் வல்லுநர் குழு அமைத்து தரமாக கட்ட நடவடிக்கை எடுத்த மைனாரிட்டி பாஜக அரசு 500 கோடி ரூபாய் செலவழித்து பாலம் கட்டிய பின்னர் தரத்தை உறுதி செய்ய ஆய்வுக்குழு அமைத்தது. அந்த குழுவும் ஆய்வு செய்து பாம்பன் பாலம் தரமில்லாமல் கட்டப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி அறிக்கையை கொடுத்துள்ளது. 550 கோடி ரூபாய் செலவு செய்து 21 கிலோமீட்டருக்கு கட்டிய பாலம் தரம் குறைந்ததாக இருப்பதாக வெளியான தகவலால் ஆன்மீக பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ராமேஸ்வரம் கோவிலுக்கு வரும் தங்கள் உயிரோடு மைனாரிட்டி பாஜக அரசு விளையாடி வருவதாக ஆன்மீக பக்தர்கள் குற்றம் சாட்டினர். 5 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடந்த கட்டுமான பணிகளில் அடுத்தடுத்த குறைபாடுகள் எழுந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தரமான பாலம் அமைக்க வலியுறுத்தி உள்ளனர்.